உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உதவி மின் பொறியாளர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதுக்கு நம்ம ஆன்லைனில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஸ்லாட் 6 ஸ்லாட் முடிச்சிருக்கிறோம். அது லிங்க் உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கேன், பாருங்கள். இன்றைக்கி 7வது ஸ்லாட் 7 டே 7. கொஸ்டின் நம்பர் 51லேருந்து ஒரு 75 வரைக்கும். ஒரு பேட்டர்னுக்கு 100. ஏற்கனவே நான் 100-150 கொஸ்டின் போட்டிருக்கேன். இப்போ பேட்டர்ன் 2ல் 2வது 50 மேலே. இப்போ கைண்ட் ரிவார்ட்ஸ் ஃபார் யுவர் வியூவர்ஸ். உங்களுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வரும். நம்ம ஏன்னா இப்போ நான் எல்லா ஸ்லாட்டு லிங்க்கையும் உங்களுக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்குறேன். உங்கள் ரெஃபரன்ஸுக்காக இதை பார்த்துக்குங்க. நம்ம இப்போ ஆக்சுவலாக இது ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்கும் சொன்னோம்ல. டேஞ்சட் கோல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 600 போஸ்ட் ஏஐ எடுக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில். இதில் நல்ல சம்பளம் தர்றாங்க. பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 39,800 1,26,500 வரைக்கும் தர்றாங்க. நல்லா நீங்கள் நான் கொடுக்குற 1000 கொஸ்டின் நீங்கள் தரவாயிட்டீங்கன்னா பயப்படவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கடன்னு வரும். ஆமாம், அதிகபட்ச மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் டேஞ்சட் கோன்றதுனால தான் இந்த இதை எடுத்து நடத்துகிறேன். அதனால் நீங்கள் உங்கள் சந்தேகம் வந்துச்சுன்னா என்னை கேளுங்க. எனக்கு செல் நம்பரும் கொடுத்துருக்குறேன், இமெயில் ஐடி கொடுத்துருக்குறேன், அட்ரஸும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேரடியாக ஸ்லாட் 7ல் 51வது கொஸ்டினுக்கு போவோம். வார்டு லெனார்ட் சிஸ்டம் ஆஃப் ஸ்பீடு control is not recommended for constant speed operations, wide speed, frequent motor reversal, very slow speed கேட்குறாங்க. இது கான்ஸ்டன்ட் ஸ்பீடுக்கு மெத்தடுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீடு கண்ட்ரோல் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆப்ரேஷன்ஸ். ஆமாம். In a DC machine, the direct axis is dash. Axis of main poles are, the axis of perpendicular to axis of the main poles are, that are not determined from the poles position, can be drawn anywhere and கேட்குறாங்க. The answer direct axis is answer A. Direct axis is simply defined as the line passing through the axis of the main poles. Maximum flux passes through this line. It is also called as direct axis. Direct axis is always perpendicular to the geometrical neutral axis of the machine. 53, question number 53. Why brushes shifting method is not employed in practical commutation? ஏன் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ், இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளமா, இல்லை காஸ் டிமேக்னடைசேஷனா, இல்லைன்னா யூஸ்டு ப்ராக்டிக்கலியான்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி. என்னது? காசஸ் டிமேக்னடைசேஷன். எதுக்காக? brushes are located at the GNAs. A small voltage is induced in the commutating coil. It opposes current commutation as the commutating coil is cutting the flux, which has the same sign as that of the pole being left behind. It could be partially recommended by the shifting the brushes towards M and A, but that causes direct demagnetization and is therefore not employed in the practice. Question number 54. A 10 kilowatt 400 volt 3-phase 4-pole 50 Hz induction motor develops the rated output at rated voltage. With the slip rings shorted, the maximum torque equal to twice the full load torque occurs at the slip of 10% with the zero external resistance in the rotor circuit. The slip at the full load torque will be 2.7%, 5%, 3.7%, இல்லைங்காட்டி 10% கேட்குறாங்க. ஆன்சர் ஏ. அது எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. The PWM control of motor varies linearly with the speed, இல்லை inversely with the speed, இல்லைங்காட்டி probability with the speed, இல்லைன்னா exponentially with the speed கேட்குறாங்க. ஆன்சர் ஏ. PMW technique duty ratio is the linear function with respect to the speed. Question number 56. How many steps are involved in the construction of single phase induction motor? எத்தனை ஸ்டெப் கன்ஸ்ட்ரக்ஷனில் எத்தனை ஸ்டெப்புன்னு கேட்குறாங்க. 3, 4, 5, 6 கேட்குறாங்க. ஆன்சர் சி, 5. There are 5 steps in the construction of single phase induction motor. They are
ஸ்டேட்டார் வைண்டிங்கு, ரோட்டார், ஸ்டார்டிங் சுவிட்சஸ்ஸு, எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர். கொஸ்டின் நம்பர் 57. Single core cables for AC system are not provided with the army. True or false ன்னு கேட்குறாங்க. இது வந்து ட்ரூ. Because of the armoring of the cables needed to eddy current in the power cables, adding more to the losses. Question number 58. The transmission and distribution engineers needed to design the sub-transmission substation. The tapping components needed will be dash. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபீடரா, டிஸ்ட்ரிபியூட்டரா, டிரான்ஸ்மிட்டரா, டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஏ. For the sub-transmission level, there is no tapping at various level does not take place. For this, feeder is used. Question number 59. Which of the following material is not used for the overhead light insulator? Porcelain, glass, PVC, ஸ்டெரைட்டான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சி, PVC. எதுக்கு? In addition to high insulation resistance and high relative permittivity, overhead line insulator must have high mechanical strength to bear the weight of the line insulator. Wind stress and ice loading is for any. PVC have good insulation resistance, but it does not have such mechanical strength, so it is not suitable for overhead line. Question number 60. The large power can be transmitted over a line with fixed voltage profile when dash. Answer பாருங்க. Compensators are installed. The negative VAR is fed. The positive VAR is fed. The compensators are installed and positive VAR is fed ன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் வந்து டி. Compensators are installed and positive VAR is fed. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்பர் 61. The presence of ozone while the corona has occurred can be found using dash. Pressure, hissing noises, faint luminous bluish color, all the mentioned இருக்கிறாங்க. இந்த மூணுமே அதில் வரும். அதனால ஆன்சர் டி. The ozone can be easily detected by all the mentioned effect occurring in the system. Question number 62. A single phase distributors of 1 kilometer long has resistance and reactance per conductor of 0.1 ohm and 0.15 ohm respectively. If the far and end VB 200 volt and the current is 100 amps at 0.8 lag, at the midpoint of the current of 100 amps is tapped at the power factor of 0.6 power factor with respect to the voltage Vm. At midpoint, the voltage magnitude at M is 218 வோல்ட்டா, இல்லை 200 வோல்ட்டா, இல்லை 232 வோல்ட்டா, இல்லை 220 வோல்ட்டான்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் வந்து ஏ, 218 வோல்ட்டு. என்ன எக்ஸ்ப்ளனேஷனு கொடுத்துருக்குறோம், அந்த ஃபார்முலா கொடுத்துருக்கோம், அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஸ்டின் நம்பர் 63. In determining short circuit impedance parameters among V1, V2, I1, I2, which of the following are the dependent variables? V1 and V2 all, I1 and I2 all, V1 and I2 all, I1 and V2 all கேட்குறாங்க. ஆன்சர் வந்து இதில் பி. என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க? In determining the short circuit impedance parameters among V1, V2, I1, I2, I1 and I2 are dependent variables and V1, V2 are the independent variables. That is, dependent variables depends on the independent variables. Question number 64. S parameters are expressed as a ratio of voltage and current. The impedance are different port, the incident and the reflected voltage waves are none of the mentioned கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சி. என்ன சொல்றது? Incident and the reflected voltage waves. S matrix can be used to represent any n-port network. S parameters are defined for microwave networks. Hence, instead of voltage and current measurement, the amplitude of the incident and the reflected voltage waves is measured. Question number 65. Ruth Hurwitz's criterion gives a number of roots in the right half of the S-plane. Value of the roots are the number of roots in the left half of the S-plane. The number of roots in the top half of the S-plane ன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஏ. ஏன்னாங்க
It gives number of roots in the right half of the S-plane. Question number 66. Ascertain A. Relative stability of the system reduces due to the presence of the transporting lag. Reason R. Transportation lag can be conveniently handled by the board plot. Both A and B are true, but R is corrected explanation of A. And both A and R are true, but R is correct explanation of A. And A is true, but R is false. Then A is false, but R is true. And answer on the B. Transportation lag can be conveniently handled on board plot as well without the need to make any approximation. Question number 67. The constant n loosely represented by the equation minus 45 degree answer, 0 degree, 45 degree, 90 degree. Answer on the D. Consider the loop transformer function K S plus R slash S plus 3 into S plus 5 in the root locus diagram. The centroid will be located at minus 4, minus 1, minus 2, minus 3. Answer C. 2 explanation பார்த்துங்க. Question number 69. The breakaway point calculated mathematically must always lie on the root locus. True or false ன்னு கேக்குறாங்க. இது actually true, அதனால answer A. The breakaway point of the two branches of the root locus is the point where the two branches either meet or they break and may or may not be always lie on the root locus. Question number 70 பார்க்கிறோம். Which among the following is a disadvantage of a modern control theory? Implementation of optimal design. The transfer function can also be defined for different initial conditions. Analysis of all system takes place or necessary of computational work. Answer D. Modern control theory is also not best suited in every respect. It has also some disadvantages, and the major disadvantage is that it requires computational work. Question number 71. IGBT processes. answer பாருங்க. No input impedance and high input impedance, then high on state resistance and second breakdown problem ன்னு கேக்குறாங்க. Answer B. High input impedances. Question number 72. In an IGBT during the turn on time, VGE decreases or IC decreases or VCE decreases or none of them ன்னு கேக்குறாங்க. Answer C. In a resistance firing circuit, the firing angle, 4 answer பாருங்க. Resistance firing circuit la firing angle கேக்குறாங்க. Cannot be greater than 120 degree, cannot be greater than 90 degree, cannot be greater than 180 degree, cannot be greater than 160 degree ன்னு கேக்குறாங்க. சரியான பதில் B. ஏன்னா இந்த R firing circuits cannot be used for alpha greater than 90 degree. Okay, then we go to number 74. Find the expressions for the average value of the output voltage for the below given circuit considering the load current to be continuous. Firing angle alpha, transformer ratio 1:1 and Vs equal to Vm. Vm sin omega t. Answer பாருங்க. A Vm by pi cos alpha. Vm by pi into 1 plus cos alpha, 2 Vm by pi cos alpha, 2 Vm by pi into 1 plus cos alpha ன்னு கேக்குறாங்க. Answer C. அது எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்கோம், அதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. இந்த ஸ்லாட் நம்பர் 7ல் இது கடைசி கொஸ்டின் நம்பர் 75. In a B2 type full controlled bridge converter, ஆன்சர் பாருங்க. 1 SCR conducts at a time, இல்லை 2 SCR conduct at a time, 3 silicon control rectifier conduct at a time, இல்லைன்னா 4 silicon control rectifier conduct at time கேட்குறாங்க. ஆன்சர் B. 2 silicon control rectifier conduct at a time.
B2 is the bridge type controller in which two devices conduct at a time, one acting as a current supplying path and another acting as a return path. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்லாட் 7ல் இவ்வளோ நேரம் நம்ம வந்து 51லேருந்து 75 கேள்வி பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங். நம்ம ஸ்லாட் நம்பர் 8ல் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். இந்த பேட்டர்ன் 2ல் கடைசி ஸ்லாட்டு. ரைட், தேங்க்யூ எவ்ரிபடி.